பட்டது. අප ඉලක්කයක් තිබ්බා නගරේ පළාත ලංකාවේ ආර්ථික කේන්ද්‍රස්ථානයක් බවට පත් කරන්න. எங்களுடைய இலக்கொண்டு இருந்தது கிழக்கு மாகாணத்தை இந்த இலங்கையில் ஒரு முக்கிய புள்ளியாக இடம்பெற வேண்டும் என்று. සංචාරක පුරවරයක් බවට පත් කරන්න. அதே போன்று சுற்றுலா பகுதியில் ஒரு நல்ல ஒரு இடமாக கிழக்கு மாகாணம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். අලුතෙන් කර්මාන්තපුර ගේන්න. அதே போன்று நாங்கள் எங்களுடைய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். අධිවේගී මාර්ගය අම්පාරට ගේන්න. அதே போன்று அதிவேக பாதையை நாங்கள் அம்பாறை கொண்டு வர இருந்தோம். අවාසනාවකට 2015 ඒ සියල්ලම නතර වුණා. அதே போன்று நாங்கள் ஒரு துரதிர்ஷ்டமாக 2015ஆம் ஆண்டிலிருந்து அது நிறுத்தப்பட்டது. මේ නගරේ පළාතේ මුස්ලිම් දමිළ ජනතාවගේ ඡන්ද මැතිවරණ කාලේ බොරු පොරොන්දු දීලා දේශපාලඥයෝ ගන්නවා. அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் பொய் சொல்லி நிறைய பேர் எடுத்திருந்தார்கள். දැන් ඉන්න ජනාධිපතිතුමත් එහෙමයි. தற்போது இருக்கின்ற ஜனாதிபதியும் அதே போன்றுதான். වැඩියෙන්ම බොරු කියලා තියෙන එතුමා. கூடுதலாக பொய் சொல்லி இருக்கிறது அவர்தான். මැතිවරණ කාලේ විතරක් නෙවෙයි දැනුත් කියන බොරු. தேர்தல் காலத்தில் மட்டுமல்ல தற்போதும் அவர் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். අද මේ පාසල්වල ගුරුවරුන්ගේ ප්‍රශ්නයක් තියෙනවා. தற்போது இந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் ஒரு பிரச்சனை இருக்கின்றன. උපාධිධාරීන් ග්‍රැජුවේට්ස්ලා රසායනයක්. பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் இன்மையா இருக்கின்றன. තරුණයන්ගේ රැකියා ප්‍රශ්නයක් තියෙනවා. அதே போன்று இளைஞர்களின் ஒரு தொழில் பிரச்சனை இருக்கின்றன. ගොවිතැන ව්‍යාපාරවල ප්‍රශ්න තියෙනවා. அதே போன்று விவசாயம் அதே போன்று எங்களுடைய தொழில்ல நிறைய பிரச்சனை இருக்கின்றன. පොහොර ටික වෙලාවට දෙන්නේ නැහැ. பயலைகள் உரிய நேரத்துக்கு வழங்குறாரு இல்லை. දීවරගේ තෙල් මිල වැඩි. அதே போன்று மீனவர்களில் இருந்து மண்ணெண்ணெய்க்கு கூடிய விலையை பெற்றுக் கொள்கிறார்கள். ඒ මිලට තෙල් ගහලා මාළු වල ලාභයක් ලබන්න බෑ. அந்த விலைக்கு நாங்கள் எண்ணெயில் விற்று அது ஒரு நல்ல ஒரு பலன் எடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். හැබැයි ආණ්ඩුව සහන දෙන්න ඔබ තමුන්නාසලා ගාවට එන්නේ නැහැ. அதே போன்று இந்த அரசாங்கம் எந்தவித ஒரு உதவியும் செய்யறதுக்கு எங்களிடம் வருகிறார் இல்லை. ඕන උත්සාහ කරන්නේ මේ අතර රටේ බෙදීමක් ඇති කරන්න. அவர்கள் உற்சாகம் எடுக்கிறார்கள் இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்று. ජාතින් අතර ආගම් අතර. அதே போன்று எங்களுடைய சமயம் எங்களுடைய இனம் ரீதியாக பிரிக்க எதிர்பார்க்கிறார்கள். ඒ කාරණා මතක් කර කර ඔබේ ප්‍රශ්න යට ගහනවා. அதே போன்று அதை நினைவு கூட்டி கூட்டி எங்களுடைய பிரச்சனைகளை மலங்கடிக்கிறார்கள். ඔබ අපි ආණ්ඩුවට කියන මේ නගරේ පළාත් ජනතාවට අම්පාරේ අක්කරපත්තු ජනතාවට වෙච්ච පොරොන්දු ඉටු කරන්න. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கூற விரும்புகின்றோம். அக்கரபத்து இந்த அம்பார பிரேத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்த வாக்குகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று. මැතිවරණ කාලේ ලොකු පොරොන්දු දුන්නා. தேர்தல் காலத்தில் மிகவும் பாரிய அளவான எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் தந்திருந்தார்கள். පහුගිය දවසේ ජනාධිපතිවරයා මෙහි ආවා. கடந்த காலங்களில் ஜனாதிபதி இந்த பிரதேசத்துக்கு வந்திருந்தார். ඔබේ මන්ත්‍රීවරයෙක් ඇහුවා යම් ප්‍රශ්නයක්. உங்களுடைய ஒரு எம்பி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். ප්‍රාදේශ සභාව සම්බන්ධයෙන්. பிரதேச சபை சம்பந்தமாக. ජනාධිපතිතුමා කියනවා මැතිවරණ කාලේ කියන හැම එකම අපි කරන්නේ නැහැ. ஜனாதிபதி கூறியிருந்தார்கள் வாக்கு எலெக்ஷன் டைம்ல சொல்றது ஒன்று நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று. ඒ කියන්නේ ඡන්දේ කාලේ කියලා තියෙන බොරු. அப்ப வாக்குச்சாவடி அந்த தேர்தல் காலத்தில் கூறினது அத்தனையும் போய். අපි ජාතිවාදියෝ කියලා අපිට මඩ ගහනවා. நாங்கள் இனவாதிகள் என்று எங்களை பூச்சாண்டி காட்டுகிறார்கள். අපි ජාතිවාදී නෑ. நாங்கள் இனவாதிகள் அல்ல. අපි බෞද්ධ පරිසරයේ මම හැදිලා තියෙන්නේ. நாங்கள் ஒரு பௌத்த சூழல்ல நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். මගේ සංස්කෘතිය මම ගරු කරනවා. என்னுடைய கலாச்சாரத்தை நான் மதிக்கின்றேன். ඒ වගේම මම ඔබේ සංස්කෘතියවත් ගරු කරනවා. நான் அதே போன்று உங்களுடைய கலாச்சாரத்தை நான் மதிக்கின்றேன். මට මගේ සංස්කෘතියට ගරු කරන්න බැරි නම් මගේ ආගමට ගරු කරන්න බැරි නම් මම කවදාවත් ඔබේ ආගමට ගරු කරන්නේ නැහැ. அதே போன்று நான் என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய சமயத்தை நான் கௌரவிக்கவில்லை என்று சொன்னா அடுத்தவர்கள் கலாச்சாரத்தையோ சமயத்தையோ நான் கௌரவிக்க முடியாமல் இருக்கின்றன. ඒ හින්දා මට මගේ ආගමට මගේ සංස්කෘතියට තියෙන ගෞරවයම ඔබේ ආගමටත් ඔබේ සංස්කෘතියටත් තියෙනවා. அதே போன்று என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய சமயத்துக்கு நான் எவ்வளவு மதிப்பளிக்கின்றனோ அதே போன்று நான் உங்களுடைய சமயத்துக்கு உங்களுடைய கலாச்சாரத்துக்கு நான் மதிப்பளிக்கின்றேன். මට ඒක වගකීමකින් කියන්න පුළුවන්. அது நான் ஒரு பொறுப்பாக கூற விரும்புகின்றேன். ඔබේ සංස්කෘතියත් ඔබේ ආගමත් ආරක්ෂා කරන්න අපි කටයුතු කරනවා. நான் உங்களுடைய கலாச்சாரமும் உங்களுடைய சமயத்தை நான் பாதுகாத்து நான் கடமையாற்றுவேன். ඒක දේශපාලන වේදිකාවට සීමා වෙන එකක් නෙවෙයි. அது என்னுடைய அரசியல் மேடையில் வரையறுக்கப்பட்டதல்ல. ඔය මම විශ්වාස කරන බෞද්ධ සංස්කෘතිය වගේම හින්දු සහ ඉස්ලාම් කතෝලික සංස්කෘතිය ආරක්ෂා වෙන්න. நான் அதே போன்றுதான் பௌத்த மதத்தை போலவே இஸ்லாம் தமிழ் மதங்களை நான் பாதுகாப்பேன். ඒක තමයි මේකට අනන්‍යතාවය. அதுதான் என்னுடைய உறுதிமொழி. බෞද්ධ පරිසරය තුර හැදිච්ච නිසා මට ඒක බය නැතුව කියන්න පුළුවන්. நான் ஒரு பௌத்த சமயத்தில் ஒரு நபர் என்ற ரீதியில் நான் அதை உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன்.
මැතිවරණ කාලට ඇවිල්ලා බොරු කියන අය වගේ නෙවෙයි. தேர்தல் காலங்களில் வந்து பொய் சொல்லி கூறி போற மாதிரி அல்ல. අපි අවංකව කතා කරන්න. நாங்கள் உண்மையை கதைப்போம். එහෙනම් මම අවංකව ඔබතුමන් ආශ්‍රයක කටයුතු කරනවා. நான் உண்மையிலே நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். තරුණ පරම්පරාවට මම ආරාධනා කරනවා. நான் இளைஞர்களுக்கு நான் அழைப்பு விடுகின்றேன். අපේ වැඩපිළිවෙලට එකතු වෙන්න. எங்களுடைய வேலை திட்டத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ඔබ අපේ එක වයසේ අය. நாங்கள் ஒரு வயதுடைய ஆக்கள். ඔබ තාක්ෂණික ලෝකයක කටයුතු කරන අය. நீங்கள் தொழில்நுட்ப அறிவோடு நீங்கள் கடமையாற்றுகின்றீர்கள். එහෙනම් ඔබට ගැළපෙන ප්‍රතිපත්ති තියෙන අපි ගාව. அதே போன்று உங்களுடைய இணைந்த தொழில்நுட்பங்கள் எங்களுடன் இருக்கின்றன. ශක්තිමත් අපි ගොඩනැගමු කියලා ආරාධනා කරනවා. நாங்கள் ஒரு பொறுப்பான ஒரு குழுவாக நாங்கள் இயங்குவோம் என்று நான் உங்களுடன் அழைப்பு விடுகின்றேன். මම ස්තුතිවන්ත වෙනවා අද ඔබතුමන් ආශ්‍රයලා මේ කොට්ටාස රැස්වීමට සම්බන්ධ වීම ගැන. நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரை අපි தந்ததற்கு. අලුත් නායකයෝ හදමු. நாங்கள் புதிய தலைவர்களை உருவாக்குவோம். අපි අක්කරපත්යෙන් අලුත් නායකයෝ හදමු. அக்கரபத்தில் இருந்து நாங்கள் புதிய தலைவர்களை මේ உருவாக்குவோம். ඉන්න තරුණයාට පුළුවන් පළාත් සභාවට ප්‍රාදේශ සභාවට පාර්ලිමේන්තුවට යන්න. இந்த இளைஞர்களுக்கு முடியும், பெரிய சபை, மாகாண சபை, பார்லிமெண்ட் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு முடியும். මේ තරුණයාට පුළුවන් ජාතික දේශපාලනය කරන්න. இந்த இளைஞர்களுக்கு முடியும், தேசிய அரசியலுக்கு வரக்கூடிய தன்மை இருக்கின்றன. ඒ අලුත් විදිහට හිතන්න පටන් ගමු. நாங்கள் புதிய முறையில் நாங்கள் சிந்திக்க பார்ப்போம். එසේද අපි එකතු වෙලා කටයුතු කරමු කියලා ආරාධනා කරනවා. நான் அதனால நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை செய்வோம் என்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுகின்றேன். ඔබ සියලු දෙනා සුබ අනාගතයක් පතමු. உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் கூற விரும்புகின்றேன்.